தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஊழல் மோசடிகளுக்கு எதிராக அரசாங்கத்தின் கடும் நடவடிக்கை. நாமல் சிஐடியில் முன்னிலை. முப்படைகளில் இருந்து தப்பி சென்ற 1700 பேர் கைது. போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் சிக்கிய இளைஞன். தபால் வாக்குச்சீட்டுகள் விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கொழும்பில் ஏற்பட்ட தீ விபத்து, வெளியான தகவல்கள். விபச்சார விடுதி முற்றுகை, பெண்களுடன் சிக்கிய நபர். சிறைச்சாலை கைதி படுகொலை தொடர்பில் விரிவான விசாரணை. பண்டிகை காலத்தில் வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஊழல் மோசடி மற்றும் நிதி முறைகேடுகளுக்கு எதிராக அரசாங்கம் வலுவான தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால வலியுறுத்தியுள்ளார். அரசியல்வாதிகள் சட்ட விடயங்களில் நேரடியாக தலையிடுவதில்லை என்றாலும் மோசடி, ஊழல் அல்லது பொது நிதியை தவறாக பயன்படுத்துதல் போன்ற குற்றங்களில் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட எவரும் பொறுப்பு கூறப்படுவார்கள் என்ற தெளிவான செய்தியை அரசாங்கம் அனுப்பியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உறுதிப்பாடு கொள்கைக்கு அப்பாற்பட்டது என்றும் கையூட்டல் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் உறுதியை பிரதிபலிக்கிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். நாமல் ராஜபக்சவின் பாட்டியான டெய்சி ஆட்சி பண தூய்மையாக்கல் தொடர்பில் சமீபத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தனது பாட்டி டெய்சி ஆட்சி தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாவது என்பது தற்போது ஒரு பொதுவான நிகழ்வாகிவிட்டது எனவும் நாமல் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டத்தரணி தகமை தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த 3ஆம் தேதி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முப்படைகளில் இருந்து தப்பி சென்ற சுமார் 1700 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என பொது மக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கண்டியில் மல்பத்து அஸ்கிரி மகாநாயக்க தேரரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது கடமையில் இருக்கும் போலீசார் மற்றும் முப்படையில் உள்ள ஒரு சிலர் முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் இழுக்கினை ஏற்படுத்தும் வகையில் பாதாள உலக குழுவின் குற்ற செயலுக்கு துணை போயுள்ளனர். ஆகையால் அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் பணி நீக்கம் செய்ய விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதாள உலக குழுவை ஒழிப்பதற்கான விசேட திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் கடந்த 2 மாத காலப்பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவ்வாறே பாதாள உலக குழுவைச் சேர்ந்த தலைவர்களும் உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். முப்படைகளில் இருந்து தப்பி சென்றவர்களை கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. தற்போது இவ்வாறு முப்படைகளில் இருந்து தப்பி சென்ற சுமார் 1700 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு பயிற்சிகளை நிறைவு செய்துள்ள 500 போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவு அதிகாரிகள் கடமை நிமித்தம் கலைந்து செல்ல உள்ளனர். அவர்களையும் மேற்படி ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச நாடுகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்குமே ஒரு சிலர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேகலேவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொதாநேகம பிரதேசத்தில் இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேகலேவ போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்று மாலை முன்னெடுத்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
போத்தா டேகம பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைதாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 114 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய ஒதுக்கப்பட்ட பொதிகளை இன்று தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நீதிமன்ற நடைமுறைக்கு பிறகு ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பதிவு செய்யப்பட்ட தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகளை பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருப்பதாகவும் தபால் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். தபால் சீட்டு விநியோக நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் அல்லது நாளை ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ராஜகிரியவில் உள்ள ஒரு விழா மண்டபத்தில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அழகுக்கலை நிபுணர் சந்திமல் ஜெயசிங்க என்பவர் ஏற்பாடு செய்திருந்த புத்தாண்டு இளவரசர் மற்றும் இளவரசிக்கான இறுதிப் போட்டி நிகழ்விலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தீ விபத்து ஏற்பட்டவுடன் அங்கிருந்த அனைவரும் வெளியேற்றப்பட்டதுடன் தீயணைப்பு வீரர்கள் தலையிட்டு தீயை அடைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் சமூகத்தில் பாரிய அளவிலான பணம் விரயமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விபச்சார விடுதியொன்றில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் விபச்சார விடுதியை நிர்வகித்து வந்த ஒரு சந்தேக நபரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக தங்கியிருந்த 2 பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி தவளகல போலீஸ் பிரிவின் கடலாத்தணிய பகுதியில் நடத்தப்பட்டு வந்த விபச்சார விடுதி இவ்வாறு முற்றுகையிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிளிமத்தலாவை பகுதியைச் சேர்ந்த 68 வயதுடையவர் எனவும் அதேவேளை கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர்கள் 35 மற்றும் 48 வயதுடைய தெவனகல மற்றும் முருதலாவை பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. போசு சிறைச்சாலையில் கைதியொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்சன நாணயக்காரவின் அறிவுறுத்தலின் பேரில் விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் கடந்த 4ஆம் தேதி கத்திக்குத்து காயங்களுடன் இறந்தது தொடர்பான காவல்துறை விசாரணைகள் மற்றும் உலக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க தேவையான ஏற்பாடுகளை தயாரிப்பதற்காக நீதியமைச்சர் மற்றும் சிறைச்சாலைகள் துறையின் மூத்த அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் விரைவாக முடித்து சம்பந்தப்பட்ட குழுவிடம் அறிக்கை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில் போக்குவரத்து சட்டங்கள் குறித்து சாரதிகளுக்கு அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பண்டிகை காலத்தில் போக்குவரத்து சட்டங்களை மீறும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் இந்திக கபுகொட தெரிவித்துள்ளார். அத்தோடு குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களுக்கு 1,50,000 மூச்சு பரிசோதனை கருவிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படவுள்ளதாகவும் மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள மதுபான விற்பனை நிலையங்களும் ஏப்ரல் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் மூடப்பட வேண்டும் என அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.